வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி தியேட்டர்ஸோடைய ஹை அத்தாரிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் ஜோனல் மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஜோனல் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மைவி தியேட்டர்ஸ் மெம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் கலந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைவி தியேட்டர் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜோனல் மீட்டிங்கில் பல முக்கியமான விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். மைவி தியேட்டர்ஸ் மெம்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல குழப்பத்தோடையும் பல சந்தேகங்களோடையும் இருக்கிறாங்க. அதை தீர்க்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ஜோனல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க மைவி தியேட்டர்ஸோட ஹை அத்தாரிட்டி மெம்பர். லோ ரேங்கில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சந்தேகங்களை அதில் கேட்டு தெரிஞ்சுருக்காங்க. இதுலேயும் முக்கால்வாசி பேர் அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு இதுவே என்னன்னா, எம்டி சக்தியானந்தன் எப்போ ரிலீஸ் ஆகி வெளில வருவார், அதுதான் அவங்களுடைய முதல் கேள்வியாகவே இருந்திருக்குது. அதில் ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க, நம்பிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. எம்டி சக்தியானந்தன் கூடிய சீக்கிரமே வெளியே வந்துருவாரு. இந்த ஆகஸ்ட் 2 இல்லை 3 பார்த்தீங்கன்னா அடுத்த பைலுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா எம்டி வெளில வந்துருவாரு, சக்தியானந்தன் கண்டிப்பாக வெளில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் கையாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு தரப்புலேருந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எம்டி யாருக்கு பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவான முறையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கப்படும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்கிறத முடிவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கணும். அவர் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுப்பாரு. எல்லாருக்குமே பொறுமையாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இருக்குது. கோடிக்கணக்கான ப்ராடக்ட் அதில் இருக்குது. அதை பேன் பண்ணிடுவாங்களா, அவங்களோட ஆப்பை மைவி த்ரீயோட ஆப்பை பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைவி த்ரீயோட மெம்பர் கேட்டிருக்காங்க. ஒரு சந்தேகத்தோட கேட்டிருக்காங்க. அதுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக அது வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டோர் வழக்கம் போல செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதில் மைவி த்ரீயோட ஒரு சில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் ஆட் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது பேன் பண்ணுறதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கும் தெரிய வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைவி த்ரீயோட மெம்பருக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மைவி த்ரீயோட வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க மீட்டிங்கில். இந்த ஜோனல் மீட்டிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எம்டி சக்தியானந்தன் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் மாற்ற போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ பிளான். இதை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெயின்போ பிளான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வளர்ச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைவி த்ரீயோட மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ பிளான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு நம்பிக்கையோடையும் புத்துணர்ச்சியோடையும் போயிருக்கிறாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் இருந்திருக்குது. அவங்க மீட்டிங்க்கு வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனநிறைவோட திருப்தியோடு தான் போயிருக்கிறாங்க. இதில் என்னோட சில நண்பரும் அதில் போய் கலந்துருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சொன்னது என்னன்னா, ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, அவங்க சொன்னது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பிளானையும் அவங்க சொல்லியிருக்கிறதா என்னுடைய நண்பர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட வந்திருக்கிறேன். எல்லாருமே பாசிட்டிவாகவே இருங்க. மைவி த்ரீயோட மெம்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக இருங்க. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா எம்டி சக்தியானந்தன் கண்டிப்பாக வெளியே வந்துருவார். அவரை வெளியே வந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மைவி த்ரீயோட மெம்பருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தைரியமாகவும் உற்சாகத்தோடய இருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கிறது ஒன்று மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. எம்டி சக்தியானந்தன் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றா படிப்படியாக சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலியமாகவும் நேரில் பார்த்தீங்கன்னா பல பேர் தவறான முறையில் பரப்பிக்கிட்டு பல தவறான செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மைவி த்ரீயோட பற்றி. அதை உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணி தெரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க, புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மைவி த்ரீயோட எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல குழப்படைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அதில் போய் ஒரு தெளிவாகி ஒரு புது நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஜோனல் மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போகிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய வியூவர்ஸாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஒரு பாசிட்டிவான போட வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்து பாசிட்டிவான ஒரு டாப்லேயே இருக்கட்டும். இதே மாதிரி வேறு ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சூப்பரான நியூஸோட நம்மளை அடுத்து சந்திக்கிறேன்.